Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சேட் நியூஸோடு தான் வந்திருக்கேன். எஸ், ஒரு ப்ரைம் டைம் சீரியல், ஃபேமஸான சீரியல் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதை பற்றி ஹீரோவே நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காரு அண்ட் அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. அது எந்த சீரியல் அண்ட் எந்த சேனலில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த சேனல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீ தமிழில் தான். ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைமில் நிறைய சீரியல் ஓடிட்டுருக்கு. அதில் பெரிய எதிர்பார்ப்புகளோட 9 PM ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் 9:30 மூவ் ஆச்சு. தென் 7 PM மூவ் ஆச்சு. அங்கேயும் ரேட்டிங் கிடைக்கலன்னொன்று இப்போ லாஸ்ட்டாக 6 PM மூவ் ஆகி டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த எந்த சீரியல்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் தான். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வெள்ளித்திரை ஆக்ட்ரஸ் தான். அவங்க எல்லாருக்கும் அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, அதாவது மீனாட்சி. அதுக்கப்புறமா மாற்றி இப்போ ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயின் கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணாங்க. ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா 6 PM ஸ்லாட் சீரியல்ஸ் எதுவுமே நிலைக்காது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீதாராம் அண்ட் அதுக்கு முன்னாடி அமுதாவும் அன்னலட்சுமியும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி பொண்ணுங்க சீரியலும் சேர்ந்துருச்சு. 6 PM பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் சுத்தமாக ரேட்டிங்கே வரல. 1.3 அளவுக்கு தான் ரேட்டிங் இந்த சீரியல் பிடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த நிலமை ஜீ தமிழுக்கு மட்டும் இல்லைங்க, விஜய் டிவிலையுமே அப்படி தான். விஜய் டிவி சீரியல்ஸுமே 1+ அளவுக்கு தான் டிஆர்பி வாங்கிட்டு இருந்துச்சு. பனிவிலும் மலர்வனம் பார்த்தீங்கன்னா 1.4 தான் இந்த வாட்டி எடுத்திருக்கு. இதுக்கு மோதலும் காதலுமே எப்பயுமே 1.7 கிட்ட டிஆர்பி படிக்கும். சரி, இப்போ மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிகிற பற்றி அதில் நடிக்கிற ஹீரோ வெற்றி, அதாவது நம்ம ஆரியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட சோசியல் மீடியாவில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அவரோட ஃபேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃபேன் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எம்பி வந்து சீக்கிரம் முடிய போதா அப்படிங்கிற மாதிரி. எஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ மீனாட்சி பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா முடிய போதா அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியலாக ஹீரோவே நமக்கு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா 6 PM என்ன வருங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது முடியறதுனால நீங்கள் எவ்வளோ சேடாக இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.